தளபதி சொந்தங்களா எல்லாத்துக்குமே வணக்கம். நம்ம சேனல் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண இன்னொரு 5000 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தளபதி உயிர்களா. ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து முதலமைச்சராகி கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து திமுகவோட அந்த கதறல் சத்தம் அப்படின்றது வந்து நிற்கவே கிடையாது. இன்னை வரைக்கும் வந்து புதுசாக வந்து மேடையெல்லாம் போட்டு வந்து அழுதுட்டு இருக்காங்க. திமுகவை எல்லாரும் வந்து கொத்தடிமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கிய நபராக யார் இருக்காருன்னா நடிகர் சத்யராஜ் இருந்துட்டு இருக்காரு. நடிகர் சத்யராஜ் மட்டும் கிடையாது, நடிகர் சத்யராஜோட பொண்ணு திவ்யா சத்யராஜ். இவங்க 2 பேரையுமே வந்து தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே பெரிய விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து முக ஸ்டாலின் தோத்த உடனே குளத்தூர் போய் நம்ம சத்யராஜ் வந்து கதறி வந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருந்தார். அவங்களுடைய பொண்ணும் வந்து கிடைக்கிற மேடைகள்லாம் போய் வந்து அழுதுட்டு கதறி ஒப்பாரி வச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி தான் வந்து சமீபத்தில் நம்ம தளபதி விஜய் பற்றி அவங்க வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்து 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் நான் எந்த ஒரு நல்ல விஷயமும் பார்த்ததே கிடையாது, எதுவுமே நடந்த மாதிரி வந்து கிடையாது, ஆட்சியே நடக்காத மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு கருத்து சொன்னோன்னே நம்ம பசங்க சும்மா இருப்பானுங்களா, எல்லாரும் போட்டு இவங்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்களை நம்ம அடிக்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம சிபி சத்யராஜ் அண்ணா வந்து சத்யராஜ் என்ன பேசினாலும் சரி தான், திவ்யா சத்யராஜ் என்ன பேசினாலும் சரி தான், நம்மளோட ஃபாஸ்ட்டாக வந்து பெரிய ரிப்ளே அண்ட் தக் லைஃப் கொடுக்குற மாதிரி ரிப்ளே பண்ணுவார். அப்படி தான் வந்து இவங்க தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே நடக்கலை, விஜய் சார் வந்த உடனே எந்த மாற்றமும் நடக்கலைன்னு இவங்க சொன்ன உடனே நம்ம சிபி சத்யராஜ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருக்காரு. அதில் ஒரு பாப்பா கதறி அழுதுட்டு நடந்து போகிற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டு அழுவாதே பாப்பா அழுவாதே அப்படின்ற ஒரு சாங்கியம் வந்து போட்டிருந்தாரு. ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது நம்ம சிபி சத்யராஜ் அண்ணா அவங்களுடைய தங்கச்சி திவ்யா சத்யராஜுக்கு தான் இப்படி ஒரு பாட்டு அண்ட் வீடியோலாம் போட்டு செம்ம கலாய்ச்சி விட்டுருக்காருன்ற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம அண்ணா முதலமைச்சராகி 1.5 மாதம் ஆனாலும் சரி, 1.5 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷமே ஆனாலும் சரி தான், இவங்க கதறதை நிறுத்த மாட்டாங்க, இவங்க ஒப்பாரி வைக்கிறதையும் அழுகிறதையும் நிறுத்த மாட்டாங்க. திவ்யா சத்யராஜை பற்றி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.